நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, டெய்லியும் நீங்க நெறைய டாஸ்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டாஸ்க்க எவ்வளோ கம்மியான டைம்ல நீங்க பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது இன்னொரு சேலஞ்சா இருக்கலாம். இந்த டாஸ்க்க எப்படி கம்மியான டைம்ல நம்ம பண்ணி பார்க்கறது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு இம்பார்ட்டன்டான டைம் மேனேஜ்மென்ட் டெக்னிக் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த டைம் மேனேஜ்மென்ட் டெக்னிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4D டைம் மேனேஜ்மென்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள்ட்ட இருக்க டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டாஸ்க்க நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அப்புறம் இந்த 4D மாடல்ல அந்த டாஸ்க் எதுல போய் ரொம்ப முக்கியமா விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 டி பார்த்தீங்கன்னா டூ ஃபர்ஸ்ட் டி டூன்னு சொல்லுவாங்க. அதாவது டூ தி டாஸ்க் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபர். அதாவது அந்த டாஸ்க் இப்போ முக்கியமான விஷயம் இல்ல. பட் ஆனா இன்னும் 2 நாள் கழிச்சு ரொம்ப முக்கியமான விஷயமா மாறலாம் அப்படின்னு சொல்றது டிஃபர் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல டிலே அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது டி பார்த்தீங்கன்னா டெலிகேட். இந்த ஒர்க் நான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் ஆனா நான் ஃபாலோ பண்ணா போதும். யாரோ ஒருத்தவங்க இந்த வேலையை நம்மளுக்காக பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த டெலிகேட் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4வது டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெலீட்னு சொல்றது இந்த ஒர்க்கை நீங்க பண்ணீங்கன்னா இது ரொம்ப அன்னெசரியான ஒர்க்கா இருக்கும். இந்த 4 டி கேட்டகரியில உங்களோட டாஸ்க் எந்த கேட்டகரியில போகுதுன்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணிட்டு அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கை நீங்க முடிச்சீங்கன்னா நீங்க சீக்கிரமாவும் பண்ணலாம், ரொம்ப டைம் எஃபிஷியன்ட்டாவும் பண்ணலாம். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அவங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இட்ஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.